நான் கட்ட போகிறேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நாங்கள் அதுக்கு ஒரு காலமே எதிர்பார்க்கல. முன்னம் இவர் எனக்கு சொன்னவர் காரில் வைக்க சொன்னவர் அப்படின்றது அது கூட பிரச்சனை. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அம்மா சொல்லிச்சதை விட நான் சொல்கிறத ஒரு இமீடியட்டாக அந்த இடத்த முடிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்ப இல்லை. தனக்கு பிடிக்கலைன்னா மூஞ்சி நிட்டக்கூடாது. எப்படி நான் எப்படி காய்ச்சி. Bon, ça y est, c'est les malaboules, Manistan c'est Tom, moi je suis Jerry. Mais sinon, c'est moi Tom, c'est lui Jerry. Mudima viட மாட்டேன், சண்டை பிடிப்பேன். நான் ஹெல்ப் பண்ணல, நான் பண்ணல. மாப்பிள்ளை பொண்ணுக்கு நீங்கள் யார்? பொண்ணுக்கு நான் அம்மா, ஓகே. மாப்பிள்ளைக்கு நான் மாமி. உங்களோட பொண்ணை ஃபஸ்ட்டாக பிறந்த உடனே நீங்கள் கையில் தூக்கும்போது அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது சொல்ல முடியாது. என்னன்னா எனக்கு 4 years அப்புறம் தான் பிறந்தா. சரியான எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓகே. 2 பேரும் இப்படி ஓகே இப்போ லவ் பண்ணி நம்ம என்னமென்று ஃபஸ்ட் டைமாக அவங்க சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு, உங்களோட பதில் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்ப இல்லை. ஏன் நம்பையில்? நான் 97 ஃப்ரான்ஸுக்கு வரும்போது அவர் அவங்க அம்மாவோட வயிற்றில். அவர் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். எந்த மகள் பிறந்ததுலேருந்து அவைகளுக்கு தெரியும். 2 ஃபேமிலியும் ஏற்கனவே சொந்தம் பண்ணபடியாக வடிவாக தெரியும் எங்கள் 2 பேருக்கு. அவையிலும் தெரியாது நாங்கள் லூட்ஸுக்கு போகிறோமெண்டு, எங்களுக்கும் தெரியாது அவையில் லூட்ஸுக்கு வரையினமெண்டு. ட்ரெயினுக்கெலாம் எதிர்ச்சியாக சந்தித்தேன் நாங்கள். அப்போ அனிசன் அப்பா சொன்னார், நீங்களும் எனக்கு ஒரு சகோதரமாயித்தானே, அனிசனுக்கு நீங்கள் சோறு தீத்துறீங்களா வேணும். அப்போ எங்களுக்கு நாங்கள் அப்போ தான் நான் மேரி பண்ண புதுசு. அப்போ இவர் ஓமன்னு சொல்லி சோறு தீத்துனவர். அப்போ நான் நினச்சி நான் அப்பயே எல்லோடி பிறக்க முதலே இதை உருவாக்கியிருக்கிறாரோ, சரியான சந்தோஷம். ஆண்டோட சித்தம் இதுதானு நான் பிறகு ஏற்றுக்கொண்டேன். முதல் ஏற்றுக்கொள்ளையில பிறகு ஏற்றுக்கொண்டா பிறகு நான் நினைச்சேன் இது கடவுள் சித்தம் இதுதான். அப்போ இவருக்கு அனிசன் தான், அனிசனுக்கு எல்லோடி தானு ஏற்றுக்கொண்டா பிறகு கடவுள் சித்தம் வந்து சரியான சந்தோஷம் எனக்கு. அதுக்கு பிறகு நீங்களும் உங்களோட மகளும் என்ன மாதிரி, அம்மா மகள் மாதிரியா இல்லாட்டி ஃப்ரெண்டு மாதிரியா? சில நேரங்களில் சரியான ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அவள் பாடி விடுவா, ஜபந்தாண்டு கூப்பிடுவா, அம்மாண்டு சொல்ல மாட்டா. அப்போ நான் என்ன எல்லோடி என்னன்னு கேட்பேன். அப்படி கன விஷயங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும். கன விஷயங்களில் சில கண்டிப்பான இடங்களில் கண்டிப்பு தானே. அனிஸ்டன்ட்ட இருக்கிற குட் குவாலிட்டி என்ன சொல்லுவீங்க? இதுவரையும் பார்த்த மட்டும் சரியான ரெஸ்பெக்ட். வந்தால் ஒரு எழும்பி வந்து கொஞ்சி இதுக்கு கதை கேட்டால் பதில் சொல்லி எல்லாம் செய்வார். உங்களோட பொண்ணுகிட்ட இருக்க நல்ல ஒரு குட் குவாலிட்டி என்ன சொல்லுவீங்க? என்னத்தையும் உடனே சமாளித்து அலுவலை பார்த்து முடிப்பா. ஒன்றுக்கும் பயப்படாது. ஒரே பசில்ஸ் தான் விளையாடுவா, இல்லாட்டி புத்தம். நீங்கள் 2 பேருக்கும் ஒரு வேர்ட்ஸில் ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த விஷயத்தில் நீங்கள் மாற்றிக்கொண்டா நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? என்ன மகளை சொல்ல இல்லாத எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் கோவிக்கக்கூடாது. தனக்கு பிடிக்கலைன்னா மூஞ்சி நிட்டக்கூடாது. கல்யாணத்துக்கு பிறகும் தாங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து அன்பாக இருந்தால் சரி. எல்லோடியை பற்றி சொல்லணுமெண்டா, அவள் ஒரு 3 வயசு இருக்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போனோம். நாங்கள் போயிட்டு மேலே இருந்து எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் சாப்பிட. எல்லோரும் வந்து இருந்தால் போல் எல்லோடைய காணே இல்லை. தேடி தேடி களைச்சி போனோம். எங்கடா போனா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து சைடால் போய் மேலே அந்த ரூமில் போய் ரூம் நம்பர்கிட்ட நிற்கிறான். ஏன் இப்படி வந்த நீங்கண்டா, அப்பப்பா வரையில சாப்பிட அப்பப்பா கூப்பிட. அப்போ அவர் எங்களை போயிட்டு அவர் பாத்ரூம் நின்றவர். ஆனால் அவர் வந்துட்டார். இப்போ போய் எங்களோட வாசல் அந்த இதில் நின்றா. உங்களோட மகளை உங்களுக்கு எவ்வளோத்துக்கு பிடிக்கும்? ஒரே மகள், ஆசை மகள், செல்ல மகள் எல்லாம் தான். ஓகே. எப்படியும் இப்போ வெட்டிங் முடிய உங்களோட மகளுக்கு எப்படியும் இந்த வீட்டை விட்டு போகிறா, அப்போக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அது கேட்காதுங்க, கஷ்டமே. கருநாள் பிறந்தபடியா சரியான இறுக்கம். நான் இவரெல்லாம் சரியான இறுக்கம். அவள் விட்டு விலகிறன்னு சொல்கிறது இமேஜின் பண்ணியே பார்க்கல. அது கட்டாயம் மிஸ் பண்ணுவேன் அவள். ஆனால் இட்ஸ் ஓகே, அவே சந்தோஷமாக இருந்தால் சரிதானே, நாங்கள் போய் பார்க்கலாம் தானே. திருமண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி இருக்கணும்ன்றதை நீங்கள் விரும்புகிறீங்க? என்னை பொறுத்த மட்டும் அவையில் 2 பேரும் ஒற்றுமையாக அன்பாக சந்தோஷமாக நீடித்த நாட்களுக்கு வாழணும். அவ்வளோதான் இந்த இது. மணமக்களுடன் உங்கள் தொடர்பு என்ன? ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகன் மாதிரியும் இருப்பார். காலத்துக்கு வளர்ந்தே தெரியாத மகன் எனக்கு கிட்டத்தட்ட 23-26 வருஷமாச்சு. 2 வருடம் படித்தா 2 யூனிவர்சிட்டி போனால் படிக்க முடிய இதில் தான் விரும்புகிறேன்னு சொன்னால் எங்களுக்கும் பிடிச்சி சேர்த்து வச்சு சேன சந்தோஷம். எங்களுக்கு அவளால் இந்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மனவழுத்தம் கூட எங்களுக்கு அவளால் இல்லை. அவர்களை முதல் முறையாக சந்தித்த போது உங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன?
அது எங்களுக்கு எங்கள் குடும்பம் எல்லாருக்கும் எங்களுடைய அம்மா அப்பா எங்கள் குடும்பம் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கிற திருமணம் செய்கிறது. அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த நினைவு எது? அம்மா சொல்லி சொல்றதை விட நான் சொல்கிறத ஒரு இமீடியட்டாக அந்த இடத்த முடிப்பேன். அப்பா சொல்லிட்டாரேன்றதுக்காக உடனே முடிப்பேன். எந்த ஒரு மாற்றுக்கிறதும் சொல்ல மாட்டேன். நான் நினச்சேன் கூப்பிடல ஐயானை கூப்பிடலாம், தம்பி ஐயாண்டா ஓமா அம்மா சொல்லுவாங்க கொண்டு வர. அப்போ எங்களுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே. ஓகே, இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு 2 பேருக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறோம்டா இந்த மெசேஜ் சொல்லுவீங்க, ஒரு அறிவுரை? நினச்சேன் எலோடி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து எனக்கு சரியான சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. எந்த குடும்பத்தையும் சரி, சகாயம் சார்ந்த குடும்பத்தையும் சரி, எனக்கும் ஜமந்தாங்க சரி, உங்கள் 2 அன்பு உங்களுடைய பாசம் தான் வேணும். நாங்கள் எப்பயும் உங்களோட பாசமாக 2 குடும்பம் உங்களை எப்பயும் பாசமாக இருப்போம். எல்லாத்தையும் கடவுளுக்கு நன்றி. உங்களோட முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அவர் பிறந்ததே நாங்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம். அதோட அவர் பிறக்க முதலே எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் தெரிஞ்சு போச்சு. அதோட அவருக்கு என்னத்தை சொல்கிறது, சொல்ல முடியாத ஃபீலிங் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மூத்த ஆம்பளை பிள்ளை அப்படின்றது வந்து ஒரு வரமண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் இது வரைக்கும் வந்திருக்காரா? 100% எனக்குள்ள மாதிரியே இருக்கிறான். எங்களை விட்டு ஒரு இடம் போக மாட்டார், ஒரு இடம் வேண்ட மாட்டார். சின்னதில் ஒரு குளப்படி கிடையாது ஆள். சுறுசுறுவன்று இருப்பார் ஆள், ஆனால் அந்த குளப்படி இல்லை. ஓகே, உங்களுக்கு உங்களோட மகனோட இருக்கிற நல்ல மெமரிஸ் என்ன இருக்குது? ஒரு பாட்டுக்கு எங்கே நித்திரையாக கிடந்தாலும் ஓடி வந்து கோலுக்குள்ளே வந்து நின்று ஆடுவேன். தைய தைய தையா தக்க தைய தைய தையாடா போட்டு விட்டா சித்தப்பா பாட்டு போட்டால் அரையக்க கிடந்த ஆள் ஓடி வந்து நின்று ஆடுவான். தனியாக லவ் பண்ணுறோம் பிடிச்சிருக்கு என்ற விஷயத்த வந்து எந்த விதத்தில் உங்கள்கிட்ட சொன்னார்? வந்து முன்னம் இவர் வந்து எனக்கு சொன்னவர், காரில் போக வைக்க சொன்னவர். லவ்ன்றது அது கூட பிரச்சனை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லவ்ன்றது பிள்ளையோட சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும், ஓகே சொன்னால் எனக்கு ஒரு தடையும் இல்லை, செய்து வைப்பாங்க. எலோஜியை பற்றி நினைக்கிறீங்க? எலோடி வந்து எங்களோட புள்ள மாதிரி தான், சின்ன இல்லையே. ஏன்னு சொன்னால் அவள் எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் இருந்தது. ஆனால் அவள் நான் சின்ன ஆளுன்னு தான் முன்னுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தது பல காலம். இப்படி ஒரு கொடுப்பனவு எங்களுக்கு அமைஞ்சது பெரிய காரியம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேட். உங்களோட சம்மந்தி அம்மா அவங்கள பற்றி நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஏற்ற குடும்பம், எந்த மாற்று கருத்தும் அதுக்குள்ளே இருக்காது. ஓகே, 2 பேருக்கும் வந்து இப்போ வெட்டிங்குக்கு பிறகு திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரை என்ன சொல்லுவீங்க? 2 பேரும் புரிஞ்சு நடக்கணும். உனக்கு என்ன தேவைன்றதை பற்றி பார்க்கக்கூடாது, பிள்ளைக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். பிள்ளை வந்து என்ன செய்யணும், இவருக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். ஏதாவது சின்ன பிள்ளைகள் நடக்கலாம், அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 பேருமா இருந்து கலந்து ஆலோசித்து ஓகே இப்படித்தான் செய்தால் நல்ல அல்லது இப்படி செய்தால் நல்லவண்டு ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்கணும். அவை 2 பேரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை பார்த்து மாட்டாரோம். மாப்பிள்ளைக்கு அம்மா நீங்கள் என்ன உங்களோட மகனை பற்றி சொல்லுங்கள். தன் பாடும் தனக்கென்று பிடிச்சி கேட்க மாட்டேன். என்ன இருக்கோ அதனால் போட்டு கொடுக்கணும், எல்லாம் செய்து கொடுக்கணும். சகலது என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார் லேசில். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதா இல்லை அப்பாட்ட சொல்கிறா இல்லை தங்கச்சி சொல்கிறதா? என்னிடையும் சொல்லுவார், அப்பாட்டையும் சொல்லுவார், 2 பேர்டையும் சொல்லுவார். அதாவது அவர் லவ் மேரேஜை வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாற்றிருப்பார். இல்லை, அவர் வந்து தனக்கு விருப்பம், நான் கட்ட போகிறேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லையா எனக்கு சம்மதத்தை கேட்டது பிறகு தான் நாங்கள் சொன்னோம், யோசிச்சுட்டு சொல்கிறோம். உடனே சொல்ல இல்லையா ஓமன்ட்டு. இப்படி சோறு ஊட்டினவை தான் வந்து சம்மந்தி அவர்கள் இல்லை நாங்கள் அதுக்கு ஒரு காலமே எதிர்பார்க்கல, ஒரு நேரமும் எவ்வளவோ பொம்பளையில் பேசி வந்தது. ஓகே, அந்த எப்படி எல்லாம் செய்வோம் நாங்கள் எதிர்பார்க்கல, கடைசி வரையும் எதிர்பார்க்கல, ஒரு காலம் எதிர்பார்க்கல. ஆஃப்டர் மேரேஜ் அப்போ மாமியார் மருமகள் சண்டை வரணும்? எங்களோட முதல் வரைக்கும் சொன்னான் எனக்கு மருமகளாக வரவனா மகளாக வந்தவன். எலிஜிபிலிட்டி நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஃபுல்லா நல்ல கேரக்டர், பதுமை, பொறுமை இருக்குது. வெட்டிங்குக்கு பிறகு இப்படி இருக்கணும் அட்வைஸாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் 2 பேரும் என்ன நடக்குதோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேரும் சொல்லணும். இப்போ ஒழிச்சு வச்சு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை, நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும்,
அவாவுக்கு சொல்லாமல் நீ வச்சிருக்கக்கூடாது. உன்னோட உண்ட அக்கா எப்படி ஃப்ரெண்டு டைப்பா இப்படி டைப்? ஃப்ரெண்டு தான் மச்சான். ஃப்ரெண்டா சண்டை பிடிப்போம். எதுக்கு என்னென்ன விஷயங்களை சண்டை பிடிப்பேன்? Je vais la gêner des fois, l'embêter. Ok. Ensuite, elle va s'énerver, on va se taper. Ok. Puis Belinda, elle ne va pas elle elle parle mal. Du coup, des fois, je m'énerve et on part en bataille. அப்போ 2 பேரும் வந்து வெளியால் எங்கேயும் போய் ஃபன்னாக நடந்த விஷயங்கள் எப்போவுமே அது இந்த மெமோரில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்? 2 பேர் ஜெர்மனுக்கு போயிருக்கேன். ஓகே. 2 பேர் போனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க vacances. Première fois, on y va ensemble tous les deux. Du coup, அந்த நேரம் தான் எனக்கு ஆகஸ்டான் தெரியும் அந்த ஐசனை கேட்குறது. ஸோ ஒரு கிழமையாக காய்ச்சினாங்க. Du coup, ça c'est resté dans ma mémoire. Une semaine en Allemagne, on a parlé d'Aniston, on a parlé du mariage. C'était vraiment un jour avant le départ en Allemagne, j'ai su qu'ils étaient ensemble. அனிஸ்டனை பற்றி சொல்லிக்க வந்து நீ என்ன சொன்ன நீ உண்டாக்காட்ட? Moi, j'étais choqué au début. Ok. Du coup, en fait, on ne savait pas. En fait. On n'a jamais pensé que eux deux allaient finir ensemble. D'accord. Du coup, j'ai dit comment ça se fait que vous êtes ensemble? Ensuite, elle m'a expliqué. Je dit ok, j'étais content pour eux. அப்போ என்ன மிஸ் பண்ணுவீங்க அக்காவை? கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். உங்களோட பேர்? ஓகே, என் பேர் அனஸ்டி. நான் வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி. உங்களோட அண்ணா பற்றி சொல்லுங்கள். மற்ற ரிலேஷன் நான் பார்த்துருக்குறேன். அண்ணா தங்கச்சி எல்லாம் எப்பவும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் மனுஷனும் வந்து என்னென்னு சொல்கிறது, எவ்வளோத்துக்கும் சண்டை பிடிப்போமோ அவ்வளோத்துக்கும் எங்களுக்குள்ள ஒரு பிடிக்கும். செம்பியான் இந்த பாட்டில் என்னென்னா, அனிஸ்டன் வந்து சின்ன வயசில் செட்டியில் ஏறிட்டு ஒரு பம்பசையம் கட்டி கொண்டு தையாக்கி ஆடி கொண்டிருப்பேன். செசாலிஸ்வா இல்லை, உங்களோட அம்மா சொன்னவங்க வந்து உங்களோட அண்ணாவோட வந்து கூட சண்டை பிடிக்க நீங்கள் ஆண்டு செல்வி வலியை வந்து கொழுகுவேர். அம்மாண்ட கண்ணுக்கு நான் ஒழும்பி பேசிக்க கத்தைக்க எல்லாச்சும் தூக்கி எடுக்கத்தான் அவன்ட கண்ணுக்கு நான் தெரிவேன். அதில் யார் ஆச்சு? Bon, Saïs et les Malavlés, Manistan c'est Tom, moi je suis Jerry. Mais sinon, c'est moi Tom, c'est lui Jerry. உங்களோட டைம் இந்த விஷயங்களுக்கு பானா அட்வைஸ் மாதிரி இல்லை நீங்கள் என்ன நினைக்கிற? எலோஜியை காட்டிக்க கூட செல்வமா ஓகேயா சரி வருமா அப்படி இப்படி தான் கேட்பேன். அவர் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் என்ன கேட்டுக்கொண்டே இருப்பேன். அட்வைஸ் கேட்க மாட்டேன், மிக கேட்பேன். ஒய் தான் ஃபாஸ்ட். ஸோ எலோஜியோட, அதாவது உங்களோட அண்ணி, ஓகே, அவங்களோட நீங்கள் எப்படி? எலோஜியை வந்து கன வருஷமாக தெரியும். on s'entend bien. அப்போ அந்த ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே, ஃப்ரெண்டு மாதிரி தானே. அந்த என்னன்னு சொல்கிறது, ஏதோ இவர் எலோஜியோட ஃபோட்டோ எடுக்கிறார், வெட்டிங் ரிங் போடுறார், c'est tout. Je sais pas le sentiment qui s'en va rien encore particulièrement. ஒரு நாள் கூட இவர் எலோஜியோட கல்யாணம் கட்டுறதுன்ற ஒரு யோசனை வந்ததே இல்லை. அவ்வளோ நாளும் பார்க்குறேன் நான் bonjour, au revoir, les fêtes de famille, anniversaire, etc. mais கதைச்சாலும் ஒரு நார்மல் டிஸ்டன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அனிஸ்டன் எலோஜியை கட்டுறது ஒரு நல்ல விஷயம். Pourquoi? Parce que வந்து ஒரு அமைதியான பிள்ளை, gentil, எலோஜி அடிக்கடி வீட்டை வாரது, ça fait plaisir. அந்த ஒரு நல்ல ஃபீல், அந்த ஒரு elle se sent bien, donc elle vient souvent et ça j'aime bien. அந்த அப்படி ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். உங்களுக்கு கூட அத்தியாவசியம் தராமல் உங்களோட அண்ணா வந்து அன்னைக்கு கூட அத்தியாவசியம் கொடுத்தா என்ன செய்வீங்க? C'est normal, விட்டுடுவேன். உண்மையாவா? Oui. அப்படி இருந்தாலும் வந்து தங்கச்சின்னு உரிமை விடக்கூடாதானே? உரிமை விட மாட்டேன், சண்டை பிடிப்பேன். ஒரு லிமிட், ஒரு மரியாதையோட ஒரு இதா. ஓகே ஓகே. இப்போ கடைசியாக 2 பேருக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். surtout எங்களை கையை விட்டுறக்கூடாது. moi, Idrick, papa, maman, Andy, uncle, என்ன நடந்தாலும் ça arrive d'avoir des problèmes, ça arrive, je sais que c'est pas tous les jours le monde des bisounours, mais ce que je veux dire c'est que voilà, si jamais on venait à s'embrouiller dans le futur, il faut surtout qu'on se dise dans tous les cas on va se parler, que ça soit une dispute grande, petite, voilà, c'est important la famille. Et moi j'ai besoin de vous dans ma vie. எட்டாவது வேறு விஷயங்கள் சொல்லணும்டா? அது அவருக்கு மட்டும் தான் விளங்கும். ஓகே ஓகே. டினோசார். மாப்பிள்ளை பொண்ணுக்கு நீ யாரு? மாப்பிள்ளை மச்சான். எனக்கு தெரியும், எதோடைய எப்போ தெரியும், எனக்கு வேறு தெரியும். நல்ல பிள்ளை. ஓகே, je suis content pour toi. அப்போ இப்போ இந்த அவன் வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணினியா இல்லாட்டி அப்படியா போய் கதைச்சேவையா? நான் ஹெல்ப் பண்ணல, நான் பண்ணல, பண்ணியிருக்கலாம், பண்ணல. 2 பேரும் வந்து மேரேஜுக்கு பிறகு எப்படி இருப்பாங்க நினைக்கிறேன்? ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன்.
எலோஜி ஓகே, அனிசன் ஓகே, ரெண்டு பேருக்கும் ஏற்ற ஜோடி. 2 பேருக்குமே ஏதாவது லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் நீ சொல்கிறா இருந்துச்சுன்னா என்ன மெசேஜ் சொல்லுவேன்? Bon Samba, félicitations déjà. Elodie, félicitations à toi aussi. Je suis très content pour vous. J'espère que vous allez aller loin. Samba, toi-même tu Samba, que les bails qu'on a vécu, des bons moments ou des mauvais moments, on va jamais oublier. Tu sais comment, même si on a des problèmes entre toi et moi, tu sais comment on règle tout ça. J'espère qu'on va aller très loin. Je serai toujours avec toi Samba. Toi-même tu sais Samba. Là pour finir Samba, je vais dire dédicace à numéro masqué Samba comme d'hab. T'inquiète, on va bientôt. C'est tout.